100க்கு 100 அதே போல் 2 நாட்களாக கண்ணில் கண்ணீர் மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறாரு சுந்தர்ஷி. தமிழ் திரையுலகினுடைய பிரபல நடிகரான விஷால் மற்றும் சந்தானம் இணைந்து நடித்த சுந்தர்சி இயக்கிய திரைப்படம் தான் மதகஜராஜா. 12 வருடங்களுக்கு முன்பு எடுத்து முடிக்கப்பட்ட இந்த படம் கடந்த 12ஆம் தேதி தான் திரையரங்களில் வெளியாச்சு. ஆரம்பம் முதல் விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மதகஜராஜா படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் படத்தின் இயக்குனரான சுந்தர்சி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறான்னா, படத்திற்கு வந்த விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் பார்த்து 2 நாட்களாக கண்களில் கண்ணீரோடு இருந்ததாக சொல்லியிருக்கிறாரு. அதோடு 100க்கு 100% பாசிட்டிவான கருத்துக்களை பெற்ற படம் அப்படின்றதுனால அது மதகஜராஜா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் 12 வருடங்கள் கழித்து இந்த படம் திரைக்கு வருவதற்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றின்னு சுந்தர்சி தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் ஏற்கனவே இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக வந்தப்போ விஷால் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அவர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு நடுக்கம் ஏற்படுது, பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் அவரை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் எனக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் இருந்தது, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, கை நடுக்கமோ இல்லை பேச முடியாமல் வாய் குளறுதலோ எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் தான் விஷால் அவர்களுடைய ரசிகர்கள் அப்பாடா நம்மளுடைய விஷால் அவர்களுக்கு எதுவுமே இல்லைன்னு கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க. இதற்கு முன்னாடி அவனிவன் படத்தில் நடிக்கும் பொழுது பாலா அவர்களால் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட் தான் இது அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மதகஜராஜா திரைப்படம் வெளியானதுக்கப்புறம் பல பாராட்டுகளை பெற்று வராரு. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்னாலும் அவர் ஆக்ஷனில் எந்த விதமான குறைவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரொம்பவே சுறுசுறுப்பாக போகுது அப்படின்னு தான் தெரியுது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த படம் காமெடிக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரியாகவே இருக்குது. கொஞ்சம் வந்து மக்கள் இதை விரும்பியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு தான் எல்லோருக்கும் தோணுது. அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாகவும் இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடிகை அதுவும் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா அவர்கள் 2 பிரபல ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்கிறாங்களாம். அந்த படத்தை நேரடியாக தியேட்டரில் வெளியிடாமல் ஓடிடியில் வெளியிட போகிறாங்களாம். ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. நடிகை நயன்தாரா தமிழில் கடைசியாக நடித்து வெளியான திரைப்படம் அன்னபூரணி. அவங்களுடைய 75வது படமாகவும் இது இருக்குது. ஜெய், சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்த இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. அடுத்தடுத்து படங்களில் பிஸியானாங்க. மண்ணாங்கட்டி, டெஸ்ட் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதே போல் சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2லையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் 10லேருந்து 12 கோடி வரை இவங்க சம்பளம் வாங்குறாங்க. அதே போல் இவங்களுக்கு போட்டியாக ஒரு படத்துக்கு 10 கோடி வரை சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை த்ரிஷா இருக்கிறாங்க. நடிகை த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கேரக்டர் நடித்த பிறகு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகரிச்சது. மலையாளத்தில் வந்து பார்த்தோன்னா ஐடென்டி, தமிழில் லியோ, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, பேட்டைக்காரன் படங்கள் நடித்து வரக்கூடிய த்ரிஷா தெலுங்குல சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஸ்வாம்பரா படத்திலும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் நடிகை நயன்தாராவின் புதிய படம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியிருக்கு. நடிகர்கள் மாதவன், சித்தார்த் ஆகியோருடன் நயன்தாரா நடித்த படம் டெஸ்ட். அதேபோல் தயாரிப்பாளர் சசிகாந்த் இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக இயக்குநராக களமிறங்கியிருக்கிறார். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் சில மாதங்களுக்கு முன்பே முடிவடைஞ்சிருச்சு. நயன்தாரா படம் ரிலீஸ் ஆகி பல மாதங்களாகிவிட்ட நிலையில் டெஸ்ட் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இப்போது என்ன தகவல்னா, டெஸ்ட் படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகாதான், நேரடியாக ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆக போதான். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஓடிடி தளத்தின் பெயர், ரிலீஸ் ஆகும் தேதி அதில் அறிவிக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே நயன்தாரா நடித்த மூக்குத்தி அம்மன், O2, நெற்றிக்கண்ணன் போன்ற படங்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதுனால படம் ஓடிடியில் வெளியாதாக சொல்லப்படுது. ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் செய்தால் பலதரப்பட்ட ரசிகர்களும் பார்க்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.